ஒரு பண்ணையில அடிமை மாதிரி வேலை பார்த்திருக்காங்க 3 சிறுவர்கள் உட்பட ஒரு குடும்பம். அதுல ஒரு பையன் ஒழுங்கா ஆடு மேய்க்கல அப்படின்றதுக்காண்டி அவனை அடிச்சு கொலை பண்ணி புதைச்சு சிமெண்ட் வச்சு பூசி இருக்காங்க. கேட்கறதுக்கே ரொம்ப கொடூரமா இருக்குல்ல. எங்க நடந்திருக்குன்னா திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பக்கத்துல முருகம்பட்டு அப்படின்ற ஒரு கிராமத்தை சேர்ந்த முருகன் அப்படின்ற ஒரு ஆள் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து கோழி பண்ண ஆட்டு பண்ண வச்சிருந்திருக்காங்க. அந்த ஆளோட பண்ணையிலே தங்கி வேலை பார்க்கறதுக்காண்டி திருத்தணி இந்திரா நகர் பகுதியை சேர்ந்த வினோத் அப்படின்ற ஒரு நபரையும் அவரோட அக்கா வெண்ணிலா, அந்த வெண்ணிலாவோட பசங்க 3 பேர், அவங்க 3 பேரும் சிறுவர்கள். இவங்க 5 பேரும் குடும்பமா அந்த பண்ணையிலே தங்கி வேலை பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்றதை விட அடிமை மாதிரி வேலை பார்த்திருக்காங்க அந்த ஆள்கிட்ட. இப்படி இருக்கையில ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அந்த 3 சிறுவர்கள்ல ஒரு பையன், அவன் தான் மூத்த மகனா, அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஆடு ஒழுங்கா மேய்க்கல அப்படின்றதுக்காண்டி அந்த முருகன்ற நபர், அந்த பண்ணையோட உரிமையாளர், அந்த பையனை போட்டு அடிச்சு கொலை பண்ணிட்டான். இது நடந்தது 3 மாசத்துக்கு முன்னாடி. கொலை பண்ணி என்ன பண்ணிடுறானா, அந்த பையனை அந்த பண்ணைக்குள்ளேயே ஒரு இடத்துல தோண்டி புதைச்சு மேல கான்கிரீட் போட்டு பூசிடுறான். இது யாரோட உதவியோட பண்றேன் அப்படின்னா, அந்த வெண்ணிலா இருக்காங்கல்ல, அந்த 3 பசங்களோட அம்மா, அவங்களோட தம்பி வினோத்தோட உதவியோட அந்த பையனை புதைச்சிருக்கு. இதை வெண்ணிலா பாத்துறாங்க. அதாவது இந்த பையனை அடிச்சு கொன்னதை வெண்ணிலா பாத்துறாங்க. அந்த வெண்ணிலாவையும் மத்த 2 பசங்களையும் வெளியில போய் இதை சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி பண்ணையிலே ஒரு இடத்துல கட்டி வச்சு சித்திரவதை பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட 3 மாசமா. இதுல ரீசெண்டா அந்த வெண்ணிலான்றவங்க எப்படியோ அந்த பண்ணையில இருந்து தப்பிச்சிடுறாங்க. தப்பிச்சு ஓடியாந்து திருத்தணி காவல் நிலையத்துல வந்து புகார் அளிக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படி. திருத்தணி போலீஸ் வழக்கு பதிவு பண்ணி முருகன் மற்றும் வினோத்தை கைது பண்ணிடுறாங்க. இப்ப அந்த கான்கிரீட் போட்டு மூடி அந்த சிறுவனை புதைச்சாங்கல்ல, அந்த சிறுவனோட உடலை தோண்டி எடுக்கும் பணியில இருக்காங்க போலீஸ். கேட்கறதுக்கே கொடூரமா இருக்குல்ல. அதாவது ஆடு ஒழுங்கா மேய்க்கல அப்படின்றதுக்காண்டி ஒரு சின்ன பையனை அடிச்சு கொலை பண்ணி புதைச்சிருக்கு. அதுவும் அந்த இறந்த சிறுவனோட மாமா முறை இருக்கிறவனை வச்சு. அந்த வினோத்ன்ற மாமா முறை இருக்கிறவனும் எதுக்காக இதை பண்ண அப்படின்றதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வரும். அவனையும் மிரட்டி பண்ண வச்சானா இல்ல அவனும் ஏதோ ஒரு ஆதாயத்துக்கு பண்ணானா அப்படின்னா. ஒரு குடும்பத்தையே அடிமை மாதிரி வச்சு அந்த பண்ணையில வேலை வாங்கி அதுல ஒரு பயலையும் கொலை பண்ணிருக்கேன் அந்த ஈன. 2026 ஆயிருச்சு, இன்னமும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது ஒரு குடும்பத்தையே அடிமை மாதிரி ஒரு பண்ணையில வச்சு வேலை வாங்கியிருக்கு. ஒரு பயலையும் கொலை பண்ணி புதைச்சிட்டு அந்த குடும்பத்தையும் அடைச்சு வச்சு சித்திரவதை பண்ணிருக்கேன். எந்த அளவுக்கு தைரியம் பாருங்க. இந்த ஆதிக்க மனநிலையில் உள்ள அந்த ஈனப்பயலுக்கு ஆயுள் முழுக்க கஷ்டப்படுற மாதிரியான தண்டனைகள் கிடைக்கணும்.